ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப சுவையான சிறுகீரை பருப்பு கடையலும் அது கூடவே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த சிறுகீரை கடையலும் சேனைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்ற போது அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த சிறுகீரை பருப்பு கடையலும் அது கூடவே சேனைக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுகீரை பருப்பு கடையல் பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் 2 கட்டு சிறுகீரை எடுத்துருக்கேங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 டைம் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்கும். அதனால் 2-3 டைம் தண்ணியில் அலாசிட்டிங்கன்னா தான் அது சுத்தமாக க்ளீன் ஆகும். ஸோ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பை 2 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம கீரைப்பருப்பு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு ரெண்டுலையுமே எது வேணாலும் சேர்க்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கிறேன். இது 100 கிராம் அளவு. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க பருப்பு சேர்க்கணும். அப்பதான் சீக்கிரமா வேகும். நம்ம பருப்பை குக்கர்ல வேக வைக்கிறத விட இது மாதிரி கடாயில வேக வைக்கிற போதுதான் கீரைப்பருப்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கீரையுடைய சத்துக்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பதில் ரெகுலரா யூஸ் பண்ற சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கிற போதுதான் பருப்பு நல்லா குழஞ்சி வேகும், பொங்கி வராம இருக்கும். இப்ப ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பருப்பும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம். 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கீரைப்பருப்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே 3 பல் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸ்ல நல்லா பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. சின்னதா இருந்துச்சுன்னா 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. இப்ப வெங்காயம் தக்காளி பாசிப்பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாசிப்பருப்பு பாத்தீங்கன்னா 7 இருந்து 8 நிமிஷத்துல டக்குன்னு வெந்துடும். அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. பருப்பு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்குங்க. பாசி பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. பருப்பு வெந்துருச்சான்னு பாக்கிறதுக்காக கையில எடுத்து இது மாதிரி நசுக்கி பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை உள்ள சேர்த்தரலாம். ரெண்டு கட்டு அளவுக்கு கீரை பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அது வெந்து வரும்போது பாதி அளவுக்கு ஆயிடும். இப்ப கீரையை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குங்க. அப்புறம் கீரை வேகிற போதும் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு ஒருவேளை பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லை அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க. அதிகமா தண்ணி சேர்த்துடாதீங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். இப்போ ஒரு டைம் லைட்டா கலந்ததுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 5 நிமிஷம் இருக்கட்டும். சிறுகீரை பாத்தீங்கன்னா ஒரு கொதியில நல்லா வெந்துருங்க. அதனால 5 நிமிஷம் போல இருந்துச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. இது கூட கீரை பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. இப்ப கீரை பருப்பு இது எல்லாமே நல்லா சாஃப்டா குழஞ்சி வெந்துடுச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கடைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி கீரையும் பருப்பும் வெந்து வரதுக்கு சரியா போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. ஒருவேளை தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீரை பருப்பை கடைஞ்சிடுங்க. நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சிடுங்க. மத்து இல்லைன்னா மேசர் வச்சு மசிச்சு விட்டுருங்க. பாருங்க, இப்ப கீரை பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸா கடைய வேண்டாம். கொஞ்சம் கரகரப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ கீரைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை தாளிச்சிடலாம்.
அதுக்கு ஒரு தாளிப்பு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தரலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்தரலாம். கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கடைஞ்சி வச்சிருக்கிற கீரை பருப்போட சேர்த்தரலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிறுகீரை பருப்பு கடையல் தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுற போது ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வேக வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது அது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த சேனைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இப்போ கடாயில் தண்ணி நல்லா சூடாயிட்டுருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சேனைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடாயோடைய மூடி வச்சிடுங்க. மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். சேனைக்கிழங்கு வந்து அதிகம் வெந்துடக்கூடாது, பாதி அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும். கரெக்டாக 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கடாயோடைய மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. சேனைக்கிழங்கு எல்லாமே பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். இதை இப்போ தண்ணியிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ சேனைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை கோட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிற போது நமக்கு சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும், மேலே இருக்கிற மசாலாவும் பிரிஞ்சு போகாது. இப்போ இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்கிற போது அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், பாதி லெமனுடைய ஜூஸ் சேர்த்திங்கனாலே போதும். இது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலாவை ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்க்கக்கூடாது, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் சேனைக்கிழங்குல நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சேனைக்கிழங்கை ஒரு பீஸாக எடுத்து அதில் தடவி விட்டுறலாம். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சேனைக்கிழங்குலையுமே மசாலா தடவி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா சேனைக்கிழங்குமே எண்ணெயில் பொரியறதுக்கு தயாராக இருக்குது. இது மசாலா தடவினதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்துடலாம். ஸோ சேனைக்கிழங்கை உள்ளே சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சு எடுக்கலாம்,
உங்களுக்கு ஒரு வேளை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ சேனைக்கிழங்கு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை லேசாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பொன்னிறமானதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்க, இப்போ சேனைக்கிழங்கு வறுவல் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா சேனைக்கிழங்கையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான சிறுகீரை பருப்பு கடையலும் அது கூடவே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சேனைக்கிழங்கு வறுவலும் சிறுகீரை பருப்பு கடையலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.